சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல நல்ல பாடல்களை ஆமென் இந்த மாலை பொழுதிலும் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த மைதானத்தின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆமென் சந்தோஷமானதாய் மாறும். ஆமென். கர்த்தர் நம்மை இந்த மாலை வேளையிலும் ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் புஸ்தகத்திலே 1வது பாடல் அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். அல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர் உருவாக்கின்றவர். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஜோர கை தட்டலாம் எல்லாரும் என் கூட சேர்ந்து நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஜோர கை தட்டுவோம். ஹல்லேலூயா. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க. காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஜோர கைகளை தட்டி மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். Yes, Lord. அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூட்டி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூட்டி பெருக செய்தார். அப்புறம் போகிறவன் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவன் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார், என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர்
நாளிலே அவர் காணாதவர் போல இருந்தார். Thank you Lord. இயேசுவே ஆவியானவரே, கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் சொல்லுங்கள், அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். சொல்லுங்கள், எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவன் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவன் காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க, என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்ல முடியும்? அவர் ஒருவரே காக்கின்றவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தோளில் சுமக்கின்றவர். என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் சுமக்கின்றவர். சொல்லுங்க, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் சுமக்கின்றவர். சத்தமா, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இந்த உலகத்துல நம்மளை காக்கிற ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன சத்தம் குறையுது? நல்ல சத்தமா தான் சொல்லலாமே, ஒரு அலையில சொல்லலாமா? இன்னைக்கு யாரெல்லாமோ எழுப்பி நிக்கிறாங்க, ஆனா அந்த எழுப்புதலின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஆமென் காரணர்களாய் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அந்த கடைசி சரணம் ரொம்ப அருமையான சரணம். எனக்கு அதுல பிடிச்ச அதுல என்னன்னா, இயேசுநாதர் அந்த கப்பல்ல தான் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கப்பல்ல ஹாயா தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த காலத்திலேயே சீசர்மாரு அவர் கூட இருந்த பொழுதே பயந்திருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். லைவா இயேசுநாதர் இருக்கும் போதே சீசர்களுக்கு பயமா சோத்திரம். இப்ப நாம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அவர் ஒவ்வொரு நாட்களும் அவர் நம்மோடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மைதானத்தின் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி, இது போதாது, இது போதாது, நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். ஜோரையா கூட சேர்ந்து கையை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க எல்லாரும். ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. நல்ல கையை தட்டி ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த முதல் நாளிலேயே இந்த மைதானத்தின் நடுவில் இறங்கி வருவதாக, நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலில் அடித்தட்டினில் அவர் காணாத நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் சுமக்கின்றவர். சொல்லுவோம், காக்கின்றவர், உருவாக்கின்றவர்,
தோளின் மேல் சுமக்கின்றவர், இன்னும் ஒரு முறை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நல்ல ஒரு கை தட்டி கொடுங்க பார்க்கலாம் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. நம்மளை சுமக்கிற ஒரே ஒரு தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஏன் சத்தமா தான் ஒரு அல்ல சொல்லிடக்கூடாதா? இன்னைக்கு மத்த ஆட்கள் மத்ததெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்மளை சுமக்கிற ஒரே ஒரு தெய்வம், அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Thank you Jesus. பாடல் புத்தகத்திலே 6வது பாடல், ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால். நல்ல கை தட்டுன்னு நிறைய பேரு தோத்துறோம். கை தட்டுறத பார்த்தா கை நல்ல பெருசா வருது, ஆனா கை சவுண்ட் தானே செய்ய மாட்டேங்குது. சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்லும் போது சொல்றார், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு சொல்லுங்க, ஓசையுள்ள, சத்தமா சொல்லுங்க, ஓசையுள்ள கை கொண்டு வந்திருக்கீங்களா எல்லாரும் முதல்ல? சரி, அப்ப நல்ல கையை தட்டி தோத்துறோம். அப்ப கை தட்ட தட்ட தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டுங்க, பாட்டை பாடுங்கன்னு தோத்துறோம். பாஸ்டர் மாதிரி சொன்னா கேட்க மாட்டேங்கிறோம், ஆனா டாக்டர் சொன்னா செஞ்சிடறோம், உடனே கேட்டுறோம். ஏன்னா உசுருக்கு மேல பயம். ஒரு அல்லிலே சொல்லலாமா, ரொம்ப நாள் வாழணும்னா கை தட்டி கத்தரை ஆராதிச்சாலே போதும். ஒரு அல்லிலே சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. நல்ல பாட்டு. ஆமென். என் கூட சேர்ந்து கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. கைகளை தட்டுவோம் எல்லாரும். அப்படி என் கூட சேர்ந்து சத்தமாய் ஆமென். நல்ல கை தட்டி Yes Lord. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கண்மணி போல் என்னை காத்துக் கொள்வதால் ஜோர கை தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. கண்மணி போல காத்துக் கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா, கண்மணி போல காத்துக் கொள்வதா, கரங்களில் என்னை சுமந்து செல்வதா, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், கரங்களை தட்டி ஆமென். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், உம்மை
துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி. சத்தமாய் சொல்லுவோம், இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கண்மணி போல காத்துக் கொள்வதா, கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். பாடுவோம், கண்மணி போல காத்துக் கொள்வதா, கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, கைகளை தட்டி ஆமென். உம்மை துதிப்பே, இன்றும் என்றும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம். சத்தமாய் சொல்லுவோம், ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம். கைகளை தட்டி உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி. சத்தமா, இன்றும் என்றும் உம்மை போற்றி. சத்தமா, இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஓ ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் இயேசுவே. ஓ என் உள்ளம். சத்தமாய் அவர் வந்திருக்கிறபடியினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்றோ அழிந்து போயிருக்கும். இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராதிக்கும் பொழுது, நாம் பாடும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது, நம்முடைய துதியின் நடுவிலே அவர் இறங்கி வருகிறார் என்று சொல்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, ஓ கர்த்தருடைய மகிமை இந்த மாலை வேளையிலே இந்த ஆராதனை ஸ்தலத்தை, இந்த மைதானத்தை மூடுவதாக. எல்லா பொல்லாத கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. நல்ல கைகளை தட்டி ராஜாவை உயர்த்துகிற நல்ல பகல் வேளை, ராஜாவை உயர்த்துகிற நல்ல இரவு வேளை. கர்த்தரை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் மாறுகிறது. கர்த்தரை பாட பாட நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறது. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் நன்மையானவைகளை நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்கும் அளவு கர்த்தரை பாடுவேன். நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தரை பாடித்தான் நம்ம மரிக்கணும். சத்தமா சொல்லக்கூடாதா? உற்சாகமா தான் சொல்லலாமே.
அதனால தான் நான் இந்த கத்து கத்துறேன். யாரையும் பாக்குறதே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கொலஸ்ட்ரால், பிரஷர், சுகர், வேற என்ன எல்லாமோ இருக்கு. இதெல்லாம் மறையணும்னா நல்ல கை தட்டி பாடி ஆராதிக்கணும். ஆராதனை எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆராதனை எங்க உண்டோ அங்க அற்புதங்கள் நடக்கும். தோத்திரம். யாராவது என் தலையில கை வச்சு ஜோமனவர்களான்னு எதிர்பார்க்கப்படாது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? நாமளே பாடணும், நாமளே ஆராதிக்கணும், நாமளே விடுதலை வாங்கிட்டு குடு குடு குடுன்னு போயிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சத்தமா தான் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் ஆமென் ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, கொஞ்சம் உசுரோட தான் சொல்லலாமே. உம்மை துதிப்பேன். ஏக்கா சொல்லுங்கக்கா, உம்மை துதிப்பேன். ஐயே கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே. உம்மை துதிப்பேன். நாளைக்கு ரேஷன் கடையில் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம வாங்கி வாங்கியே பழகிட்டோம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அவரை ஆராதிச்சு பழகணும். ஹல்லேலூயா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஒரு பாடல் சரணத்தை நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டுவோம். உற்சாகமா கைகளை தட்டி. ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் பாடுங்களான சத்தமா. எஸ் லோ. என் வாழ்க்கையில் எல்லாம் உம்மை துதிப்பே, நான் உம்மை கையை தட்டி. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ என் உள்ளம் நீ வந்ததால் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கையை தட்டுவே, பாட்டு பாடுவே, கையை தட்டுவே, பாட்டு பாடுவே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் சத்தமா. ஓ என் உள்ளம் இயேசுவே வாழ்க்கையில் எல்லாம் சத்தமுயரட்டுமே. ஓ என் உள்ளம் நீ வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. நல்ல கைகளை தட்டி ராஜாவை நல்ல மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெருவெள்ளத்தின் இரைச்சல போல நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு அல்லேலூயா சொல்ல போறேன் பாருங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த காற்று பக்கத்துல இருக்கிற அடைப்பெல்லாம் மாறுறதுக்கு ஒரே மருந்து, நல்ல மெடிசன், நல்ல ஹை டோஸ். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம அல்லேலூயா சொல்றதுக்கு நம்ம ரொம்ப வெட்கப்படுறோம். ஒரு ஆமீன் சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். பழைய காலத்துல இந்த விசுவாசிகள்லாம் ஆமீன் ஆவியானோட பிரசன்னத்தை அனுபவிச்சாங்க. இப்ப அனுபவிங்க நாம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு க்ளோரி சொல்லுங்க, ஒரு கிரேஸ் சொல்லுங்கன்னு சொன்னாதான் ஆமீன் தோத்திரம் உள்ளத்துல இருந்து கிளம்பி வருது. பதில நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது.
போரை போட்டா தோத்துறோம். முதல்ல நம்ம தண்ணியை ஊத்தணும். தண்ணி ஊத்தின பிறகு கீழே நினைச்சு கிளம்ப ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இப்ப நான் ஒரு அல்லேலூயா சொல்ல போறேன். சோத்திரம் நான் சொல்றேன், இந்த அல்லேலூயா உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. அல்லேலூயா தான் நம்மள மாத்தி இருக்கு. ஆமென் சொல்லலாமா? சொந்தமோ பந்தமோ உறவோ நட்புகளோ சோத்திரம் பாசமோ நம்மள மாத்தல, இந்த அல்லேலூயா தான் நம்மள மாத்தி இருக்கு. அதனாலதான் நமக்கு பேரு அல்லேலூயா கூட்டத்தான். என்ன வெக்கம் சும்மா சொல்லுங்களேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சோத்திரம் இதே அழகிய மண்டபத்துல சோத்திரம் அழகிய மண்டபம் மேக்கா மண்டபம் சோத்திரம் திங்கள் சந்த மயிலோடு கூப்பிட்டு இருந்தேன் நான். சொல்லக்கூடாதா? அன்னைக்கு இயேசு பற்றி தெரியாது. இயேசு குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தானே, இயேசு பற்றி தெரியாது. சொல்லுங்க. திங்கள் சந்த மயிலோடு ஆலங்கோடு வட்ட அழகிய மண்டபம் மேக்கா மண்டபம் வேர்கிளம்பி சோத்திரம் மேக்கா மண்டபம் அழகிய மண்டபம் மறந்து போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன உயிரோடு வாழ வச்ச தேவனை பார்த்து கூப்பிடுறேன், உயர்த்துறேன், ஆராதிக்கிறேன். அதனால தான் உசுரோட இருக்கிறேன். இதுவரைக்கும் எந்த ஆஸ்பத்திரியில போய் நான் படுத்தது கிடையாது, எந்த டாக்டர் போய் பார்த்தது கிடையாது. என்ன உங்களுக்கு பொறாம போல இருக்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் போய் சொல்ல மாட்டேன். என் தம்பி தான் இருக்கிறான், எங்க சர்ச்சில் உள்ள தம்பி தான். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை ஆராதிச்சாதான் விடுதலை, கர்த்தரை ஆராதிச்சாதான் சுகம். நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தின் முதல் நாளிலேயே கர்த்தர் உங்களை விடுவித்து அனுப்ப போறாரு. இந்த மைதானத்திலிருந்து நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. இந்த மைதானத்துல தேவன் எதையோ ஒன்றை உங்களுக்கு செய்ய போறாரு. ஆம் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்டா நிறைய பேர் கேட்பாங்க, ஏப்பா இந்த கத்திரி செத்து பிரிவியே அப்படின்னு கேட்ட நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நான் உசுரோட தான் இருக்கேன். நான் உயர்த்துறது எங்க அப்பாவை, எங்க ராஜாவை, என்ன வாழ வச்ச என் தெய்வத்தை. நம்மளை எல்லாம் தூக்கணும்னா கொரோனாவிலே தூக்கப்படாத அவரு. நிறைய நேரம் நம்ம சொல்றது என்ன தெரியுமா? ஐயோ சோத்திரம், இந்த பலவீனத்துக்கு நான் இருக்கவே மாட்டேன், செத்து போயிருவேன் 2024 வரைக்கும் வந்தாச்சு. ஆனா சாவு வந்த மாதிரி இல்ல. ஒரு ஆமீனோ அல்லேலூயா சொல்லிட்டான். ஆனா நம்மளை விட பலவான்கள், நம்மளை விட ஆரோக்கியவான்கள், நம்மளை விட வசதி படைத்தவர்கள், நான் என்று சொல்லக்கூடியவர்கள், எனக்கு எல்லாம் இருக்கு, படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, தாளம் இருக்கு, இந்த உலகமே இந்த அழகிய மண்டபத்தின் முக்கா பகுதி என்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடியவன் இன்னைக்கு இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒண்ணு இல்ல, அவர் கிருபை நம்ம மேல இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் கிருபை நம்ம மேல இருக்கிறது வரை இந்த உலகத்தில் எந்த சக்திகளும் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் நான் யாருக்கும் பயப்படுறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அந்த ரோட்ல கொண்டு விட்டு சொல்லுன்னு சொன்னா சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ருசிச்சோம்னா சோத்திரம் ஆமென். அவரை ஆராதிக்காம இருக்க முடியாது, கை தட்டாம இருக்க முடியாது, பாட்டு பாடாம இருக்க முடியாது, ஆலயத்துக்கு வராம இருக்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பாஸ்டர் அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்ன வேற சொல்ல மாட்டே போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப சொல்ல போறேன். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், அடைப்பெல்லாம் திறக்க போகுது. சும்மா வந்து உள்ள பைப்பை போடுறேங்கிறாங்க, ஆஞ்சநேயர் பண்டங்கிறாங்க, தோத்திரம் கீறி உள்ள பிளட் இருக்கான்னு பார்க்கணுங்கிறாங்க. நமக்கு நம்ம சரீரத்தை கீறுவதற்கு டாக்டருக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை படைச்சவரு. என்ன பேச மாட்டேங்கிறிய? ஆண்டவர் நம்மளை படைச்சவரு. டாக்டர் நம் சரீரத்தை பற்றி படிச்சவரு. நான் சொல்றேன், படைச்சவர் தான் எனக்கு பெருசு. நீங்க என்ன சொல்றீங்க? கையை உயர்த்தி வர. ஆமென் ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் முதல்ல அல்லேலூயா சொல்ல போறேன். நீங்க ராஜஸ்தான் அல்லேலூயா வச்சுக்கலாம், குஜராத் அல்லேலூயா எதுவோ வச்சுக்கலாம். ஆனா நீங்களும் அல்லேலூயா சொல்லலாம். ஓகேவா? ரெடியா? சரி. அல்லேலூயா. சில ஆட்களுக்கு பாதியிலே போயிருச்சு. அப்படின்னா உள்ள ஏதோ பிளாக்கா இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் எழுமி நிக்க போறோம்.
கையை தட்ட போறோம், ஆராதிக்க போறோம், அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க போறோம். அடைப்பா இருக்கிறதெல்லாம் திறக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆயத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஆயத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஜோரா கையை தட்டி சொல்லுவோம், இயேசுவை போல நம்மை நேசிக்க, இயேசுவை போல நம்ம அன்பு காட்ட இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்றத மாத்திரம் நல்ல கையை தட்டி. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேன். சொல்ல எல்லாரும். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஜோர கை தட்டி சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் இனி நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற நேரம் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். நல்ல கை தட்டலாமே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சொல்லுங்க எல்லாரும். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீர் இயேசுவே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். Come on, everyone sing with me. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரம், எல்லாராலும் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஹல்லேலூயா நம்மை சேர்த்துக் கொண்ட நல்ல தெய்வம்.
உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு ஹல்லேலூயா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உண்டோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். சத்தமாய் சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனை உண்டோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் சொல்லுங்க. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு ஓ ராகாஷாரே, இதற்கு ஈடு என்ன தருவேன். வாயை திறந்து சொல்லுங்க. இதற்கு ஈடு கர்த்தருடைய மகிமை இந்த மைதானத்தின் நடுவிலே. ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேன். இயேசுவே இதற்கு ஈடு ஹல்லேலூயா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பாடுங்கோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தி ஓ இதற்கு ஈடு என்ன தருவேனா. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு சத்தம் உயரட்டுமே. இதற்கு ஈடு என்ன தருவேன். இயேசுவே இதற்கு ஈடு என்ன தருவேன். ஹல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேன். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு. சத்தமா எத்தனை பாசம். இதற்கு ஈடு நல்ல கையை தட்டே. இதற்கு ஈடு என்ன தரு. நல்ல நல்ல நல்ல. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல். ஓ இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேன். இயேசுவே இதற்கு ஈடு ஹல்லேலூயா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல். அவருடைய அன்பிற்கு, அவருடைய பாசத்திற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அவன் செய்யக்கூடாததை கர்த்தரே கர்த்தரே ராகசதரபனதுரே. நல்ல கைகளை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து ரபனதுரகசே ரபோலியதரே கமசே. கர்த்தருடைய மகிமை இந்த ஆராதனை நடுவிலே ரிகமனதுரபசமலபரபா ரிபனதுரகசே. கர்த்தருடைய மகிமை ஜனத்தை விடுவிப்பதாக, கர்த்தருடைய மகிமை ஜனத்தை உயிர்ப்பிப்பதாக. கர்த்தருடைய அன்பு ஒவ்வொருடைய பிள்ளைகள் மேலும் இப்பொழுது கடந்து வருவதாக. எல்லார் மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ரபலதுரகசதரா ரிகமனதுரபலதுரபா. கர்த்தருடைய மகிமை இந்த மாலை வேளையிலே இந்த மைதானத்திலே ஆராதிக்கிற பிள்ளைகள் நடுவிலே விடுதலையை கொண்டு வருவதாக. நல்ல கைகளை தட்டி 2 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆவில நிறைந்து ஓ ரபசதரா ரகமனதுரை சகரத கமரதுலமரா சந்துரே ரமனதுரே ரபலலதர சதரா ரகமனதுரபலதுரே. நல்ல நல்ல நல்ல. இது போகாத சகோதரி. நல்ல கைகளை தட்டி ஆவில நிறைந்து சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை இந்த இரவு வேளையிலே தேவனின் கையில் தருவாராக, தருவாராக. இயேசுவே இயேசுவே
இயேசுவே கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது விழுகிறது. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. சாபங்கள் மாறுகிறது, கட்டுகள் உடைகிறது, போராட்டங்கள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய மகிமை. நான் அதை நிரப்பட்டவன் சொன்னாரு. இந்த மாலை வேளையில நீ வெறுமையா போக கூடாது. இந்த மைதானத்தை விட்டு நீ சும்மா போக கூடாது. கர்த்தர் உன்னை விடுவித்து தான் அனுப்ப வேண்டும். இந்த முதல் நாளிலேயே இந்த மைதானத்திற்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடப்பதாக. Come on, கைகளை தட்டி ஷாதரகபரா. இயேசுவே நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி. ஓ ரமஷதரா ரேகமனதரா. வாயை திறந்து வாயை திறந்து நல்ல கர்த்தரை துதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மைதானத்திலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். இந்த முதல் நாளிலே நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. ஆமென். கர்த்தர் எதற்கோ உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்களை சும்மா விடவே மாட்டாரு. ஆமென். அற்புதத்தை உங்க கையில கொடுக்க போறாரு. நன்மையை காண போறீங்க. கர்த்தர் மகா பெரிய அற்புதத்தை இந்த ஊழியத்திலே கர்த்தர் செய்வாராக. ஓராபா சந்தரா ரேகமனதுரா பாலா சந்தரா ரேமா சங்கரா கனதரபா. துதிங்க துதிங்க துதித்துட்டே இருங்க. கர்த்தருடைய அக்கினி உங்க மேல விழுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. ரீகமனா துரபா. அடுத்த ஆளை பார்க்காத, பக்கத்துல நிக்கிறவங்களை பார்க்காத. ஆமென். உன் ஆத்துமாவுக்கு நீதான் பதில் சொல்லணும். உன் ஆத்துமாவை குறித்து கர்த்தர் உன் மேல தான் கேட்பாரு. ஓ ரகஷே ரமனதரக சந்தரே ரேகமனா துர கரமாசே. நல்ல வாயை திறந்து துதிங்க. ஆமென். என்னை மகிமைப்படுத்துகிற, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர் இந்த மைதானத்திலே அவர் வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. ஓ ரமஷந்தரா ஓ ரமனதரா ஓ ரகனதரா ஓ ரமஷே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூழுவே. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனையோ மரணம் என்ன தேடி வந்துச்சு. நான் நேசித்தவங்க எல்லாம் எனக்கு விரோதமா எழுப்பி என்ன அழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நீர் என்ன கைவிடல ஆண்டவரே. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோ ஆரா. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. முழு பலத்தோ அன்பு கூறுவே ஆராதனை. இந்த ஆராதனையில் ஒரு தேவ பிரசன்னம். ஆராதனை ஆராதனை. உங்க சத்தம் கேட்கட்டு சகோதரி. ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீர் அப்பா. நன்றி ஐயா. எல்ரோய் சொல்லுங்கம்மா. எல்ரோய் என்னை கண்டீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே. கைகளை மேல உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆரா. முழு பலத்தோடு
கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியுமே ஆண்டவரே? யெகோவா ராஃபா சொல்லுங்க எல்லாரும். யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா சொல்லுங்கம்மா. சுகம் பொல்லாத பலகீனத்தை சுமந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாயோ, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்புக்கு. உங்க சத்தம் கேக்குதுக்கா? ஆராதனை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இளமை கழுகு போல புதிதாக்கி நடத்துகின்றார். சொல்லுங்களா எங்க பாடலை? இளமை கழுகு போல புதிதாக்கி நடத்துகின்றார். ஹல்லேலூயா. ஓடினாலும் நடந்தா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த பாடலை பாடி கொண்டிருக்கும் போதே உன் கால்களில் இருக்கிற பலவீனம் இப்பொழுது உன்னை விட்டு மாறுகிறது. ஐயோ, என் கால்களால் சரியாய் நடக்க முடியவில்லை, எந்த ஒரு வேலையும் என்னால செய்ய முடியவில்லை என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த ராத்திரி வேளையிலே சுகமாக்குகிற தேவனுடைய கரம் இந்த ஆராதனை நடுவில் உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். சத்தங்கள் உயரட்டுமே. இளமை கழுகு போல. எஸ் லார்ட். புதிதாக்கி மகிழ்கின்றார். கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரை பார்ப்பார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? ஓடினாலும் நடந்தாலும் பலன் கூரை. கடைசி ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. என் கர்த்தர் சொல்லுங்க சொல்லுங்க. நன்மை. ஆமாப்பா. ஒரு நாள் இன்னும் ஒரு முறை கூட கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. தலைக்கு மேல கையை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை நடுவிலே அவர் எழுந்தருளி இருக்கிறபடியால் நல்ல கைகளை தட்டி